ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டேனி விளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நாம் எதை பற்றி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 19th. ஸோ வி ஃபார் ஓட் போட போகிறோம் எம்பி எலெக்ஷனுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது உள்ளே போய் ஓட் போகிறதா எடுக்க முடியாது, அதுக்கான பர்மிஷன்ஸும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஓட் போட போகிறோம் அப்படின்றது தான் இது வந்து வீடியோ எடுக்க போகிறோம். சரியான வெயிலாக இருக்கவங்க நேரில் போயிடலாம். ஸோ நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஓட் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஓட் போடுங்க. உங்களோட ஓட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க என்னோட மைண்டில். ஸோ ஆனால் 3 பேருக்கு ஓட்டு போட்டால் கள்ள ஓட் ஆகிடும். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த 3 பேர் இருக்காங்க. நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ், சித்தி சித்தப்பா எல்லாம் இருக்காங்க. தம்பிகிட்ட கேட்போம். சரிங்களா அலெக்ஸ், உன்னோட ஓட்டு யாருக்கு? இது வந்து எங்களோட ஓட் ஸ்லிப்பு. சொல்லுங்கள், இது எத்தனாவது ஓட்டு வருது உங்களுக்கு? ஸோ கைஸ், எனக்கும் 3வது ஓட்டு இது. கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டெலாம் போட்டு வந்துட்டோம். செம்ம வெயில், ஐயோ தாங்க முடியல. சுஜி வா என்னன்னா திடீர்னு ஏன்னா கத்தலான்னு யோசிக்காதீங்க. ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கான் பையன். வந்து 12th முடிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுருக்கான். அடுத்து என்ன பண்ண போகிற இல்லையோ? அடுத்து மேல் கொண்டு நீங்கள் தெரில என்ன பண்ண போகிறேன்ட்டுனா ஏதாவது காலேஜ் சேர்ந்து விட்டால் சரி. அப்படிலாம் யோசிக்காத. அதாவது நான் உனக்கு ஒன்று சொல்கிறது ஒன்றே தான். எதுவும் இருந்தாலும் படிச்சுட்டு, ஏன்னா படிப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து சோறு போடணுவாங்கள்ல, அது 100% உண்மை. ஸோ அதுதான் இப்போ +2 முடிச்சிட்டான். எனக்கு சொல்கிறது ஒன்றே தான், படிச்சிரு. எதுவாக இருந்தாலும் படிச்சிரு. அது மெடிக்கலோ, இன்ஜினியரிங்கோ, ஏரோஸ்பேஸோ, கப்பலோ, மெரைன் கப்பல் தான் ஒன்று தான். எதுவாக இருந்தாலும் படிச்சுட்டு எதனா ஒரு வேலைக்கு போ. சரியா? அதுதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா. சரி, இப்போ வந்து எலெக்ஷன். இப்போ உனக்கு ஓட்டு போடுறது வந்து நீ யாருக்கு போடுவேன்? நான் வந்து நோட்டாக்கு போட்டுருவேன். ஏன்டா? நான் வந்து உனக்கு போட்டுருக்கேன். அப்போல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து ஏன்னா நான் இப்போ 12th முடிச்சேன். யாருமே இதுக்கு லேப்டாப் ஒன்றுமே கொடுக்கலண்ணா. அந்த வெறிக்கே நான் நோட்டாக்கு போட்டாங்க. அப்போலாம் இல்லை. நோட்டாக்கு போகிறது வந்து அது உங்கள் விருப்பம். ஓட்டுன்றது எல்லாம் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஆனால் ஓட்டு போடணும் எல்லோரும் கண்டிப்பாக, கம்பல்சரி. சரியான வெயில், அதுக்காக வந்து ஜூஸ் மிக்சட் வாங்கி வந்திருக்கோம். அண்டு வந்து திஸ் இஸ் மை வாட்டர் கேன். நான் டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டர் கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாட்டர் கேன்ஸ் பேசிக்காக பிடிக்கும். அண்டு வந்து போயிட்டு ஐஸ் வாட்டர் வந்து ஐஸ் கட்டியாக இருக்கிறதுனால தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஸோ அண்ட் தென் சரிங்களா, போட்டாச்சு. இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் எங்கள் ஆஃபீஸில் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு யாரும் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், யாருக்கும் சொல்லலை. எங்கள் எம்டி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த ஒன் டே நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்சண்ட் அப்படின்ட்டார் எங்கள் எம்டி. அதனால தான் அலெக்ஸ் போட்டேன். எங்கடா காணோம்? சும்மா போயிட்டுருக்கடா. கைஸ், அவன் வரல, உள்ளே போயிருக்கான். ஓட்டு கண்டிப்பாக போடணுமா போடக்கூடாதா? நீ யாருக்கு போடல அப்படிலாம் நான் கேட்க வரல. நீ ஓட்டு போடணுன்றது கம்பல்சரியாக இல்லையா? நீ ஒரு இந்தியன் குடிமகன்னா போட்டே ஆகணும். அப்படி இல்லை, நீ ஒரு குடிமகனே கிடையாது. குடிச்சா மட்டும்தான் குடிமகன் கிடையாது, ஓட்டு போட்டாலும் குடிமகன் தான். அது ஈரமாக தான் இருக்கும். அது என்னோட டிஷர்ட் தான். அதனால் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டாகணும். கண்டிப்பாக ஓட்டு போட்டாகணும். அது உன்னோட உரிமை. ஒரு நாள் சேர்க்கிற சொத்து. அந்த சொத்துக்கு மதிப்பு 250 ரூபாய். அதுக்குன்னு நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னா, ஸோ அதெல்லாம் கிடையாது. அதனால் வந்து நாங்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் அப்படிலாம் கிடையாது. யாரும் கொடுக்கவும் இல்லை முதல்ல இங்கே. சரிங்களா? மணி இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட். சரிங்களா? ஸோ இந்தியனா ஆமாம் நிரூபிக்கிறதுக்கு தான் ஓட்டுன்ற ஒரு உரிமை.
அக்கா ஆமாம். ஸோ நம்ம வந்து ஓட்டு போட்டாச்சு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இன்கேஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் கேட்டு ஓட்டு போட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரிவ்யூ வாங்கி தரேன். ஆல்ரெடி ஜாஸ் ஃபோன் பண்ணிட்டாரு. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் தட்டி விடுங்க. ஷியோ அந்த வீடியோ ஹேதி கேமரா எடுத்துருக்கேன். சாரி, பை பை, ஸ்டே டியூன். கைஸ் ஸோ இப்போ வந்து ஓட்டு போடுற இந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. எங்களோட எடிட்டர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். டேஷ் சொல்லுங்கள், ஓட்டு போட்டிங்களா இல்லையா? போட்டாச்சா? சூப்பர். அதாவது நீங்கள் நீங்கள் யாருக்கு போட்டிங்களா நான் கேட்கல. ஓட்டு அவசியம் போடணுமா இல்லையா அது மட்டும்தான் கேட்குறேன். அவசியம் போடணும், சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. நோட்டாக்கு அந்த மாதிரி யாருக்கா ஒருத்தருக்காவது போடணும். போட்டணும், வேலிடாக அந்த ஓட்டை வேலிடாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, போடாமலாம் விட்டுறாதீங்க, போட்டுருங்க. கண்டிப்பாக போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அதே மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓட்டு போட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க தெரியுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. பட் நம்மளோட சேனல் TN23 டேனியல் சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது போயிடுச்சு. ஸோ நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ டேனி விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.